இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. சொன்னா கேளு ஜானு. இப்ப கதவை திறந்தேன்னு வைங்க. கௌதம், புள்ளைக்காக பெத்த தாய் பாசமா சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. அத போய் குடுக்க விடாம தடுக்கறியே. கதவை திறந்து விடு. மேடம், தடுக்கிறதுக்கு நாங்க என்ன இறக்கமே இல்லாதவங்களா? கார்த்திக் இங்கேயே நிரந்தரமா இருக்கிறதுக்கு தானே நாங்க போராடிட்டு இருக்கோம். அது புரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஏய், முதல்ல நீ வாயை மூடு. ஏய், யாரு கதவு சாத்தினது? கதவு திறங்க, திறங்க. ஏய் ஏய், ஹலோ, கதவு திறங்க. ஏய், கதவு திறங்கடா. எதுக்கு இப்படி என்ன அடைச்சி வச்சிருக்கீங்க? இப்ப நீங்க திறக்க போறீங்களா இல்ல நான் கதவை உடைக்கட்டுமா? ஏய், கதவை திறங்க. ஏம்பா, என்னப்பா, கதவு தரப்பா. திறங்கன்னு சொல்றேன்ல. டேய் கார்த்திக், டேய் கார்த்திக், அமைதியா படுத்து தூங்கு. அப்புறம் நாங்களே கதவை திறக்கிறோம். ஏய், சும்மா நிறுத்து. திட்டம் போட்டு கடத்திட்டு இப்ப என்ன அமைதியா இருக்க சொல்றியா? கதவை திற. ஏய் ஏய், கார்த்திக், சொன்னா கேளு. திறக்க போறியா இல்லையா? ஏய் ஏய், முடியாது கார்த்திக். என்ன கடத்திட்டு நீ அமைதியா அஞ்சலி போய் தூங்கு. பிரிக்கணும்னு பாக்குறீங்களா? சொன்னா கேளு கார்த்திக், ஒரு போய் கை தூங்கு. பார்த்துறேன். உங்களை விட மாட்டேன். என்ன பண்றேன் பாருங்க. ஜன்னல் வழியா பார்க்கலாம். வாங்க வாங்க சீக்கிரம். ஏய், ஐயோ கார்த்திக், டேய் கார்த்திக், டேய் கார்த்திக், 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 டேய், என்னடா கார்த்திக் பண்ற? சொன்னா கேளு. டேய் என்னடா பண்ற? அங்க இருக்கீங்களா? இதோ வரேன். இது பாரு, நீ உள்ள இருக்கிறதா உனக்கு நல்லது. நீ ஆத்திரப்படாத ப்ளீஸ். யாரு நீங்கெல்லாம் எனக்கு நல்லது பண்றீங்களா? நீங்க எடுத்து வளர்த்த புள்ள உங்க பெத்த புள்ளைய கடத்துவாரு. நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ச்சே, வெக்கமா இல்ல? கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக், கௌதம் உன்னை கடத்திட்டு வரல. கௌதம் தான் உன்னை ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. ஏய், போதும் நிறுத்துங்க. இங்க பாருங்க, 2 பேரும் நாடகம் போட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும். ஐயோ, அஞ்சலி உங்களை பத்தி எல்லாமே தெளிவா புரிய வச்சுட்டா. இங்க பாருங்க, கதவு திறங்க, நான் போனோம். கார்த்திக், இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் அவன் நம்ப போறது இல்ல. பேசாம கதவை ஓபன் பண்ணி விட்டுருங்க. அவன் எங்கேயாவது போட்டும். ஹலோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவன் போறதுக்கு தான் கஷ்டப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்தான். விருப்பம் இல்லாதவன் உங்க பேச்செல்லாம் கேட்டுருவானா? ஐயோ, கார்த்திக், கதவு திறங்க, திறங்க. டேய் டேய், ஏன் இப்படி முட்டாள் மாதிரி நடந்துகிட்டு இருக்க? யாரு முட்டாளு? ஓபன் பண்றா நீ. போ. கார்த்திக், டேய் கார்த்திக், சொன்னா கேளுப்பா. நீ அந்த அஞ்சலி கூட இருக்க கூடாது. அவ உன் வாழ்க்கையே அழிச்சிடுவா. அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அம்மா பேச்ச கேப்பல்ல. அம்மா உன் நல்லதுக்கு தானேப்பா சொல்லுவேன். யாரு நீங்கெல்லாம் எனக்கு நல்லது பண்றவங்களா? இங்க பாருங்க, நல்லா கேளுங்க. அஞ்சலி தான் என் உலகம். அவ தான் எனக்கு நல்லது பண்ற. ஐயோ டேய், நீங்கெல்லாம் சரியான விஷம், அப்படியே விஷம். போய் கதவை திறந்து விடுங்க. கார்த்திக், இங்க பாரு, நாங்கெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றோம், நீ இப்படி புடிவாதம் பிடிக்கிறிய கார்த்திக். இல்லக்கா, நீங்க என்ன சொன்னாலும் அவன் மண்டையில ஏற போறது இல்ல. அவன் ரூம்லயே இருக்கட்டும். வாங்க போலாம். கௌதம், கௌதம், இந்த மாதிரி இருப்பா. பேசிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இரு, நான் பேசி பாக்குறேன். இவங்கிட்ட பேசலாம் ஜெயிக்க முடியாது ஜானு. வாங்க போலாம். இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா கேக்குறேன், கதவை திறக்க போறீங்களா இல்லையா? டேய், நான் சொல்றத கேளு. கொஞ்ச நேரம் தூங்கு, எல்லாம் சரியாயிடும். வாங்க எல்லாரும் போலாம். ஜானு, ஏய். போலாம் போங்க. இங்க பாருங்க, நீங்க ஏதோ பண்றீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. டேய் டேய் நடங்க. டேய், போகாதீங்க, நில்லுங்க. மரியாதையா திறங்க. என்ன உடைச்சு வச்சுட்டு அஞ்சலி கிட்ட இருந்து பிரிக்கலாம்னு பாக்குறீங்களா? டேய், என்ன? அதையும் நான் பாத்துறேன். டேய் டேய், போய் படுறா, போடா. நீங்க வாங்க போலாம். ஏய், இப்பவே நான் செத்துறேன். ஏய், அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இவனே. ஏய் கார்த்திக், இருங்க வர. கார்த்திக், இருங்க. கார்த்திக், நான் டேய் 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 டேய். டேய் கார்த்திக், என்ன பண்ற நீ? கார்த்திக், எங்கடா பாத்தீங்களா? சொன்னா கேளு. சொன்னா கேளுடா. டேய் கார்த்திக், என்ன பண்ற நீ? சாவ போறேன் நான். கார்த்திக், டேய், கார்த்திக், கார்த்திக், வேணாம். சொத்துக்கு தானே கடத்துறீங்க.
இப்ப நான் செத்துருவேன். கார்த்திக். அதுக்கப்புறம் என் சொத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் கார்த்திக், நீங்களே வேண்டாம் அனுப்புங்க. கார்த்திக். சரியா? சொன்னா நல்லா கேளு. இருங்க. டேய் அது டேய் போடா. கார்த்திக் கார்த்திக் வேண்டாம். கௌதம் வாங்க. வாங்க சார். ஐயோ கார்த்திக், சொன்ன கேளு கார்த்திக். என்ன பண்ற? கார்த்திக் என்னடா இது? ஏன்டா இப்படி பண்ற? ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேளுடா. டேய், கார்த்திக் 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 என்னாச்சு? என்னாச்சு கார்த்திக்? வந்துட்டியா அஞ்சலி? சந்தோஷம். ஆண்டி கார்த்திக் என்னாச்சு ஆண்டி? ஐயோ ஒண்ணும் இல்ல. கார்த்திக்க கௌதம் ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டான். அதான் கதவை திறக்கலனதும் சூசைட் என்ன பண்ணிக்க பண்ற? ட்ரை பண்ணான். ஐயோ 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 ஏய். எல்லாரும் சேர்ந்து என் புருஷனை கொல்ல பாக்குறாங்க. இல்ல அஞ்சலி, அஞ்சலி இரு அஞ்சலி. சார் பாத்தீங்களா? என் புருஷனை என்ன கடத்திட்டு இவங்க வந்து கொலை பண்ண கடத்திட்டு பாக்குறாங்க. வந்தாங்க உடனே கௌதம் அரெஸ்ட் பண்ணுங்க ஏய், சார். என்ன பேசுற? அம்மா, கொஞ்சம் இருமா மாமா முதல்ல அவர் வெளியில கூட்டிட்டு வாங்க வெளியில கூட்டிட்டு வாங்க கொஞ்சம் காத்து வரட்டும் வாங்க வாங்கம்மா கூட்டி. டேய் பாத்து. இன்ஸ்பெக்டர், பாப்பா. அஞ்சலி வாங்கம்மா. அஞ்சலியும் காப்பாத்து. கார்த்திக் ஏன் கார்த்திக் இவங்களுக்காக நீங்க சாக போறீங்க? என்ன பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? நான் ஏய், யோசிச்சுதான் ஆமா நீ எப்படி திடீர்னு இங்க வந்த? உன் கூட எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க? என்ன சார், என்ன விஷயம்? தான் புருஷனை கௌதம் கடத்திட்டுதா அஞ்சலி கேஸ் கொடுத்திருக்காங்க. ஆமா கௌதம் தான். நான் எப்போ கார்த்திகை கடத்தினேன்? அஞ்சலி உனக்கு என்னாச்சு? எதுக்காக இப்படி போய் அவர் கேஸ கொடுத்திருக்க? பொய் கேஸா? சொத்துக்கு ஆசைப்பட்டு தாண்டி உன் புருஷன் கார்த்திக கடத்திருக்காரு. எஸ் சார், உடனே அவரை பிடிச்சு ஜெயில போடுங்க சார். அஞ்சலி என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆ? கௌதமும் இலக்கியாவும் சொத்துக்கு ஆசைப்படுற மாதிரியா தெரியுது உனக்கு? வாய அடக்கி பேசு. மா அஞ்சலியை மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க. அவ சொல்றதுதான் நிஜம். டேய், டேய் முட்டாளாடா நீ. ஏய், ஆ? என்ன? எல்லாரும் அமைதியா இருங்க. கார்த்திக் நீங்க சொல்லுங்க என்ன நடந்துச்சு? சார், நான் பிசினஸ் விஷயமா ரெஸ்டாரண்ட்டுக்கு போனப்போ அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன மிஸ்டர் கௌதம், நீங்க எதுக்காக உங்க சொந்த தம்பியை கடத்துனீங்க? சார் புரியாம பேசிட்டு இருக்காம நான் எதுக்கு சார் அவனை கடத்தணும்? அப்புறம் எதுக்காக கார்த்திக் இருக்கிற இடத்துக்கு போனீங்க? அதானே. சார் எனக்கு யாரோ ஃபோன் பண்ணி உங்க தம்பி குடிச்சிட்டு ரவுடிங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காருன்னு தகவல் சொன்னாங்க. நான் போய் அந்த ரவுடிங்களை அடிச்சு துரத்திட்டு இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இவ்வளவுதான் சார் நடந்துச்சு. சார், அவர் புழுகிறார் சார் பச்சையா. சார், அந்த ரவுடிங் எல்லாம் இவங்க ஆளுங்க தான் சார். டேய் கார்த்திக், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆமாம்மா. உன் அண்ணா அப்படி எல்லாம் பண்றவனா? கொஞ்சம் எனக்கு யோசிச்சு பேசுடா. தெரியுமா. என்னடா நீ? இதுல கோச்சுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றதுதான் உண்மை. சார் குடிங்க சார் அவனை. ஐயோ கொடுமையே. ஐயோ டேய்ல நல்லவர் மாதிரி வேஷம் போட்டு நீங்க சும்மா ஏவருக்கெல்லாம் இப்படி எல்லாம் பண்றீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? ஏய், அஞ்சலி ஹலோ, உங்க சண்டையில அப்புறம் வச்சுக்கங்க. உங்க சண்டையை பார்க்கவா நாங்க இங்க வந்தோம். சைலண்டா இருங்க. கௌதம், அஞ்சலியோட கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? சார் இவ ஒரு ஃபோர்ஜரி. இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. கார்த்திகை காப்பாத்தி தான் கூட்டிட்டு வந்தேன். போய் அப்படியா? போய் நீங்க காப்பாத்தின லட்சணத்தை போலீஸ் பார்த்துட்டு சொல்லட்டும். பாத்துட்டா. சார் இங்க பாருங்க சார், இவர்தான் கார்த்திகை கடத்தினாருங்கிறதுக்கு இதான் சாட்சி. போதுமா சாட்சி? சார் இவருக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார்.
கௌதம் என்னது இது? என்னப்பா இதெல்லாம்? என்ன இது? இது எப்ப எடுத்தாங்கன்னு தெரியலையே எனக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க கௌதம்? சார், கார்த்திக் வரமாட்டேன்னு சொன்னான். நான் அவனை கம்பல் பண்ணி இழுத்துட்டு வந்தேன். அது அப்படியே உல்டாவா மாத்தி பேசுறாங்க. ஐயோ, நீங்க தான் மாத்தி பேசுறீங்க. என்னம்மா நீ? சார், நேத்து நான் இங்க வந்து கார்த்திக்க சேர வேண்டிய சொத்தெல்லாம் கேட்டேன். அதுல இவர் பயந்துட்டு எங்க தம்பி சொத்தை புடுங்கிக்குவானோன்னு உஷாராகி பிளான் பண்ணி என் புருஷனை கடத்தி வச்சிருக்காரு. ஆமா சார், வாயை ஏய், பொத்தி தூக்கிட்டு சும்மா போனாங்க. இருடா. அஞ்சலி, என்ன அஞ்சலி இது? வாய்ப்பு கிடைச்சதுன்னு இப்படி எல்லாம் பழி வாங்காத. எங்களை பார்த்தா சொத்துக்கு ஆசைப்படுற மாதிரியா தெரியுது உனக்கு? ஆசைப்படாமல என்ன அடிச்சு துரத்துனீங்க. இங்க பாருங்க சார். ஐயோ, என்னது இது? ஏய் அஞ்சலி, ஏய், இந்த வீடியோ எப்ப எடுத்தீங்க? கௌதம், இப்ப அதுவா முக்கியம்? உன் பொண்டாட்டி அடிச்சதை ஆதாரமாக்கி உன்னை சிக்க வைக்கிறா பாரு. முதல்ல அதை யோசி. அஞ்சலி சொல்றதெல்லாம் பார்த்தா உங்க மேல சந்தேகம் வருது. ஸ்டேஷனுக்கு போலாமா? சார் சார், கௌதம நம்புங்க சார். தம்பினா அவருக்கு உயிர் சார். அவர் போய் கார்த்திகை கடத்துவாரா? அப்ப அந்த வீடியோ ஆதாரத்துக்கு என்ன பதில்? சார் சார் சார், இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு. நான் இவனை கடத்துற மாதிரி வீடியோ எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியல. அது யாருன்னு அஞ்சலியை கேளுங்க. இது எப்படிமா உங்களுக்கு கிடைச்சது? சார், அது வந்து எஸ்எஸ்கே அப்பா தான் கொடுத்தாரு. அப்பா கொடுத்தாரா? அவருக்கு எப்படி கிடைச்சது? அவருக்கு யாரோ கொடுத்தாங்களாம். பாத்தீங்களா சார், இவ பேசுறது எல்லாமே போய். கௌதம சிக்க வைக்கிறதுக்காக எஸ்எஸ்கேவும் தாட்சாயணியும் தான் ஏதோ சதி பண்ணிருக்காங்க. ஹலோ ஹலோ, தேவையில்லாம அவங்களெல்லாம் இழுக்காதீங்க. correct. சும்மா எங்களுக்கு வந்து அவங்க தெய்வம் மாதிரி. என்னது? சார், விட்டா இவங்க தப்பிக்க பார்ப்பாங்க. உடனே ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிங்க. கொண்டு போங்க சார், அப்பதான் உண்மை வெளியே வரும் சார். சார் சார், நான் ஒரு பெரிய பிசினஸ்மேன். கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் பிசினஸை காலி பண்றதுக்கு, என் பேரை கெடுக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தான் என்ன முதல்ல காப்பாத்தணும். உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைனா அசிஸ்டன்ட் கமிஷனர் மகேஷ் சார் என் ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட கேட்டு பாருங்க. அப்படியா? ஆமா மகேஷ் சார் உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா, என் ஃப்ரெண்டு தான் சார் அவரு. கௌதம், நீங்க முதல்ல ஏசிபிக்கு ஃபோன் பண்ணுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அதெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க அஞ்சலி, கௌதம் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. சொந்த தம்பி அவர் எதுக்காக கடத்தணும்? இல்ல, அது அப்படியே கடத்துறதா இருந்தா கார்த்தி எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரா? என்ன சார் இது? திடீர்னு அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஏய் இரு, அது என்ன? ஏசிபி அவரோட ஃப்ரெண்டுனா உடனே குற்றவாளியை தப்பிக்க விட்டுருவீங்களா? ஏய், இங்க பாருங்க மிஸ்டர், சம்பவத்தப்ப நீங்க குடிச்சிருக்கீங்க. குடிகாரம் பேச்ச எப்படி நம்புறது? வீடியோல நீங்க தள்ளாடுறது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை பார்த்தா தப்பு செய்யற மாதிரி தெரியல. நீங்க பேசாம கிளம்புங்க. சார், என்ன சார் இது? கௌதம் அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இங்க பாருங்க மேடம், நீங்க ஹஸ்பண்ட காணான்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. அவர் தான் கிடைச்சிட்டார்ல, அப்புறம் என்ன? சார், கான்ஸ்டபிள் வாங்க போலாம். சார் சார் நில்லுங்க சார். சார் போங்க. அப்பா, பண அதிகாரத்தை வச்சு ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டீங்கல்ல. ஏய் என்ன அஞ்சலி வாங்க பேசிட்டு போலாம். இருக்க? ஏய் வாங்க. ஏய் ஏய், ஏய், கார்த்திக், ஏய், கார்த்திக், நில்லுடா. நீ இங்கே இரு. எதுக்கு? அவ வேணா போட்டோம், நீ போ. எதுக்குமா உன் இரு. புள்ள இங்க கொல்றதுக்கா? டேய் என்னடா பேசுற? என்னடா? ஆமா, இவர்தான் என்ன கிட்னாப்பே பண்ணாரு. என்ன கொலை பண்ண மாட்டாரா? டேய் கார்த்திக், நான் உன்னை கடத்தலடா. சொன்னா புரிஞ்சுக்கோ. கார்த்திக், இல்ல. நம்ம போலாம். பரவாயில்லம்மா, வெளியே போய்க்கிறேன். கார்த்திக், உன்னை காப்பாத்தின எங்களை நம்பாம கழுத்து இருக்கிறவங்கள போய் நம்பி போறியே. நாங்க சொல்றத கொஞ்சம் கேளு. டேய் கார்த்திக், ப்ளீஸ் டா. இது பாரு, உன்னை வெளியில அனுப்புறது தப்புதான். என்ன மன்னிச்சிருப்பா. அஞ்சலி, வா, நீ வெளியில போலாம். போக கூடாது. டேய் ஆமாண்டா, நானும் சாரி கேக்குறேன். நீ இங்கே இருடா. இங்க பாரு, உங்க நாடகத்தை நம்ப நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. ஏய் போலாம் வா. கார்த்திக், கார்த்திக், போகாத. வேணாம்ப்பா. சொன்னா கேளுப்பா. கார்த்திக், விடுமா, விட்டுட்டு போகாதடா, போயிடாத. போலாம் வா. கார்த்திக், கார்த்திக், நில்லு. அஞ்சலி, வேணாம், நீ வேணா போ. நீ வேணா போ. சொன்னது கார்த்திக், கேளு, இரு. கார்த்திக். கார்த்திக், நீ வா. கார்த்திக், உன் கால்ல வேணா சொல்லு. விழற கார்த்திக். கால்ல விழுந்தாலும் சரி, கார்த்திக் உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு. கார்த்திக், போ, வாங்க போ. போலாம். கார்த்திக், கார்த்திக், வாங்கன்னு சொல்றேன். கார்த்திக், கார்த்திக், போகாத. அத்தை, அழாதீங்க அத்தை. என்னம்மா மறுபடியும் விட்டுட்டு போயிட்டானே. கார்த்திக், அழாதீங்க அத்தை.
என்ன எஸ்எஸ்கே, அஞ்சலி கிட்ட இருந்து எந்த தகவலையும் காணோம். கௌதம் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் லாக்அப்ல போட்டிருப்பாங்கல்ல. பின்ன நான் ரெடி பண்ணி கொடுத்த எவிடன்ஸ் ஸ்ட்ராங் ஆச்சே. அதுல கௌதம் வசமா சிக்கி இந்நேரம் ஸ்டேஷன்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ கௌதம் உள்ள போயிட்டா செங்கல்பட்டு டெண்டர் நமக்கு தானே? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அஞ்சலி, எப்படியோ கார்த்திகை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்ட. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கார்த்திக், உனக்கு எதுவும் ஆகலப்பா? கௌதம் உன்னை அடிச்சு கொண்டு போறத நான் வீடியோல பார்த்தேன்ப்பா. அப்படியே எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனையா? விட்டு அவங்க எல்லாரும் கார்த்திக்க கொண்டு போட்டிருப்பாங்க. அப்படியா? என்னாச்சு அஞ்சலி? இவர் வெளியில விடாம ரூம்ல போட்டு அடைச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஐயோ, ஒரு கட்டத்துல கார்த்திக் சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டாரு. என்னம்மா கார்த்திக், என்ன இது? என்னால முடியல அங்கிள். டென்ஷன்ல என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் ஏதாவது பண்ணி என்னை துரத்தணும்னு அவங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. சொத்துக்காக கௌதமும் இலக்கியாவும் இந்த அளவுக்கு நடந்துப்பாங்களா? நடந்துக்கிறாங்களே. அஞ்சலி மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து என்னை காப்பாத்தலனா என்னோட கதையை முடிஞ்சிருக்கும். ஆமா கார்த்திக், கிளையண்ட்டை மீட் பண்ண தானே நீ ரெஸ்டோரண்ட் பார்க்கு போன. அப்புறம் எப்படி நீ கௌதம் கையில சிக்கின? யாரோ சில ரவுடிங்க வந்து என்கிட்ட நல்ல மாதிரி பேசி சரக்க கம்பல் பண்ணி குடிக்க வச்சுட்டாங்க. ஐயோ, அப்புறம் பிரச்சனை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அங்க ஒரு பெரிய சண்டை ஆயிடுச்சாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஒரு கார்ல ஏத்திட்டு கோடவுனுக்கு கொண்டு போயிட்டாங்க. கடைசியில தான் தெரிஞ்சது அது கௌதமோட ஆளுங்கன்னு. பாவி, சொத்தை கேட்டக்கூடாது, பிசினஸ்ல நான் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு அவன் பக்காவா பிளான் பண்ணி என்ன கடத்திருக்கான். அப்பா, நீங்க மட்டும் சரியான நேரத்துல தகவல் கொடுக்கலன்னா கார்த்திக்க கண்டுபிடிச்சு திரும்ப கூட்டிட்டு வந்திருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் பா. அது சரி அஞ்சலி, இவ்வளவு கொடுமை செஞ்ச அந்த கௌதம் என்ன பண்ண? தூக்கி ஜெயில போட்டல. என்ன ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்க? கார்த்திக கடத்தின குற்றத்துக்காக போலீஸ் கௌதம் அரெஸ்ட் பண்ணிடுச்சுல? இல்லம்மா, கௌதம் அரெஸ்ட் ஆகல. போலீஸ் அவரை விட்டுட்டாங்க. என்ன சொல்ற அஞ்சலி? நானும் அஞ்சலி அவனை ஜெயில தள்ளுறதுக்கு எவ்வளவு போராடணும். ஆனா அவன் அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டானே. என்ன தப்பிச்சிட்டான்னு ஈஸியா சொல்றீங்க? ஏதாவது செஞ்சு அவனை தூக்கி லாக்அப்ல போட வேண்டியது தானே? நானும் அப்படிதான் நினைச்சேன். எஸ்ஐயும் கௌதம அரெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள கௌதம இலக்கியாவும் அவங்க ஃப்ரெண்ட் ஏசிபி பேரை சொல்லி எஸ்ஐ ஆஃப் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்த எஸ்ஐ அப்படியே பல்ட்டி அடிச்சு கௌதம் இலக்கியாவுக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கேள்வி கிட்ட எங்களையும் அவர் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வேற வழியே நம்ம அந்த கௌதம விட்டுட்டு வந்துட்டோம். ஐயோ போதும் அஞ்சலி, பேசாத. போன காரியத்தை கோட்டை விட்டு சமாதானம் சொல்லிட்டு இருக்கியா? இதுக்கு தான் லட்டு மாதிரி உன் கையில ஆதாரத்தை கொடுத்து அனுப்பணுமா? கௌதம் கார்த்திகை கடத்திருக்கான், ஆளுங்களை வச்சு அடிச்சிருக்கான், டார்ச்சர் பண்ணி கார்த்திகை சூசைட் பண்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கான். இந்த ஒரு காரணம் போதாதா கௌதம் அரெஸ்ட் பண்றதுக்கு? அவன் ஜெயிலுக்கு போயிருவாங்கிற நம்பிக்கையில தான் நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் சொதப்பிட்டு வந்து நிக்கிறேன். ஒன்னா என்னப்பா, ஏன் இப்படி கோவமா கத்துறீங்க? பின்ன கௌதம் அரெஸ்ட் ஆகலன்னு நானும் டென்ஷன் ஆனேன். ஆனா நீங்க என்ன விட ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்களே, என்னாச்சு? என்னம்மா அப்படி சொல்ற? அது வந்து கௌதம் அரெஸ்ட் பண்றதுக்கு ஏதோ பிளான் பண்றதா சொன்னீங்க. ஆமா, அது என்ன பிளான்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.